நீங்கள் பார்த்த அந்த காட்சி ரியோ பாராலிம்பிக் விழாவில் பதக்கம் வென்ற இலங்கையரான தினேஷ் பிரியந்த நாடு திரும்பிய சந்தர்ப்பமாகும். அது தொடர்பான விரிவான தகவலை விளையாட்டுச் செய்திகளில் எதிர்பாருங்கள். இடமிருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிஞ்சர். மத்திய கிழக்கு ஐரோப்பா மற்றும் சர்வதேசத்தின் பல பாகங்களிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வணக்கம் ஆரணேஷா. வணக்கம் ஜூடின். சக்தி டிவி குளோபலூடாக நம்மோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். உலகத் தலைவர்களுடன் நியூயார்க் நகரில் ஜனாதிபதி இருதரப்பு பேச்சுவார்த்தை. ඇමරිකන් ජනාධිපති බැරක් ඔබාමා මැතිතුමා විශේෂයෙන්ම සඳහන් කළා ශ්‍රී ලංකා රජයට දෙන්න පුළුවන් සෑම සහයෝගයක්ම ලබා දෙන බව ප්‍රකාශ කළා. அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் 20 பேர் உண்ணாவிரதத்தில். மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தினூடாக இன்று 3 திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. சாதாரண தரத்தில் சித்தியடையாத மாணவர்களுக்கு அடுத்த வருடம் முதல் உயர்தரம் கற்கும் வாய்ப்பு. ஐக்கிய நாடுகளின் 71வது பொதுச்சபை கூட்டத்தொடர் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகளின் தலைமையகத்தில் நேற்று ஆரம்பமானது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட 130க்கும் அதிகமான அரசு தலைவர்கள் கூட்டத்தொடரின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் தனது இறுதி உரையில் இலங்கையையும் பாராட்டினார். உலகில் சக்தி வாய்ந்த சில தரப்பினர் தம்மிடம் திட்டம் ஒன்றை வைத்துக் கொண்டுள்ளனர். சிரியாவில் பொதுமக்களுக்கு எதிரான போராட்டத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் தலையிட்டு வசதிகளை ஏற்படுத்தியவர்கள் அல்லது சிரியாவின் பிரச்சினைகளின் போது பராமுகமாக இருந்த அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் இந்த மண்டபத்தில் உள்ளனர். மியான்மர் நிலைமை புதிய பரிணாமத்தை அடைந்துள்ளது. இலங்கையும் யுத்தத்தின் பின்னர் காயங்களை குணப்படுத்தும் மார்க்கத்துக்கு சென்றுள்ளது. இந்த 2 நாடுகளிலும் பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை மக்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். அவ்வாறு ஒன்றிணைந்து செயற்பட்டாலே உண்மையான நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று பல அரசு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார். ஐக்கிய நாடுகளின் தலைமையகத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆஸ்திரேலிய பிரதமர் மால்கம் டர்ன்புல்லை சந்தித்தார். இலங்கையின் அபிவிருத்திக்காக ஆஸ்திரேலியா வழங்கும் ஒத்துழைப்புகளுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதன்போது நன்றி தெரிவித்துள்ளார். ஆட்கடத்தலை தடுப்பதற்கு இலங்கை வழங்கும் ஒத்துழைப்புகளை ஆஸ்திரேலிய பிரதமர் இங்கு பாராட்டியுள்ளார். அதன் பின்னர் ஜனாதிபதி இந்தியாவின் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் எம் கே அக்பரை சந்தித்து கலந்துரையாடினார். இந்திய நிதியுதவியில் நிர்மாணிக்கப்பட உள்ள சில திட்டங்கள் இதுவரை ஆரம்பிக்கப்படாமை தொடர்பில் இந்திய வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் கவலை தெரிவித்ததுடன் அந்த திட்டங்கள் தொடர்பில் தான் ஆராய்ந்து பார்ப்பதாக இதன்போது ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பிலும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஐக்கிய ராஜ்யத்தின் மில்லேனியம் சேலஞ்சஸ் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியான டானா ஜி ஹைட்டை சந்தித்தார். மில்லேனியம் சேலஞ்சஸ் நிறுவனம் தமது பல திட்டங்களுக்காக இலங்கையையும் தெரிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இருதரப்பு கலந்துரையாடல்களின் பின்னர் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தொடர் தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் மத்தியில் ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார். சில முக்கிய அரசு தலைவர்களோடு தனிப்பட்ட ரீதியில் கலந்துரையாடலுக்கான சந்தர்ப்பம் கிட்டியது. ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்தமை தொடர்பில் என்னை சந்தித்த சந்தர்ப்பத்தில் அவரின் மகிழ்ச்சியை தெரிவித்தார். தற்போது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் தனது ஆசைகளை ஐநா செயலாளர் நாயகம் வழங்கியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா, கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆகியோரை சந்தித்தேன். தற்போது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் மாற்றங்கள் தொடர்பில் பராக் ஒபாமா கருத்து தெரிவித்தார். இது உலகிற்கு சிறந்த எடுத்துக்காட்டு எனவும் அவர் கூறியுள்ளார். அதனால் இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கக்கூடிய அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்குவதாக கூறியுள்ளார். அத்துடன் கனடா பிரதமரும் அதனை வரவேற்றார். ஐக்கிய நாடுகளின் 71வது பொது சபை கூட்டத்தொடரின் 2ஆம் நாள் இன்றாகும். இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இலங்கை நேரப்படி நாளை அதிகாலை 1:30 மணியளவில் ஐக்கிய நாடுகளின் 71வது பொது சபை கூட்டத்தொடரில் உரையாற்றவுள்ளார். ஐக்கிய நாடுகளின் பொது சபை கூட்டத்தில் ஜனாதிபதி உரையாற்றவுள்ள 2வது சந்தர்ப்பம் இதுவாகும். நேற்றைய தினம் ஜனாதிபதி ஐநா செயலாளர் நாயகம் பான் கி மூன் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடினார். මම ශමීර් රසූල්දීන් නිවුස් ෆර්ස්ට් වෙනුවෙන් එක්සත් ජාතීන්ගේ මූලස්ථානය නිව්යාර්ක් නුවර සිට. அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் 20 பேர் இன்று முதல் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தாம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தமது வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துமாறும் வலியுறுத்தி கைதிகள் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் துஷார உபுல்தெனிய குறிப்பிட்டார். தம்மீதான சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறும் தமிழ் அரசியல் கைதிகள் வலியுறுத்தியுள்ளனர். நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமது வழக்குகளை தமிழ் பிரதேச நீதிமன்றங்களுக்கு மாற்றுவதுடன் தம்மீதான சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு வலியுறுத்தி இன்றிலிருந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட உள்ளதாக அனுராதபுரம் சிறைச்சாலையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் ஏற்கனவே அறிவித்திருந்தனர். புனர்வாழ்வு பெற்றுக் கொள்ளுதல் அல்லது எமக்கு எதிரான அனுராதபுரம் விசேட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் வழக்குகளை வடமாகாண நீதிமன்ற எல்லைக்குள் மாற்றிக்கொள்வதற்காக கடந்த மாதம் தமிழ் அரசியல் கைதிகள் ஜனாதிபதிக்கு மகஜர் அனுப்பி வைத்திருந்தனர். யாழ் கோப்பாய் தொகுதியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான கோப்பாய் கோமான் வன்னியசிங்கத்தின் 57வது ஆண்டு நினைவஞ்சலி நேற்று நடைபெற்றது. நீர்வேலியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கூனா வன்னியசிங்கத்தின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இப்பொழுது எழுகின்ற பிரச்சனை நாங்களும் அரசாங்கமும் இந்த ஆண்டுக்கு இடையில் அடுத்த ஆண்டு என்ன நடக்கும் என்று இப்பொழுது நாங்கள் உறுதி கூற முடியாது. இந்த ஆண்டுக்கு இடையில் சர்வதேச சந்தர்ப்பம் ஒன்று இருக்கின்ற பொழுது எங்களுடைய அதிகாரத்தையும் எங்களுடைய பலத்தையும் பாதித்து உச்ச அதிகாரங்களை பகிர்ந்து சமஸ்டி தன்மையுடன் ஒரு அரசியலமைப்புக்கு வழிவகுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு நாங்கள் உழைக்காது விட்டால் அல்லது அப்படி அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்களாகவே தோற்கடித்தால் சர்வதேச அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு உடன்பாட்டை வேலை செய்கின்ற பொழுது நாங்கள் மீண்டும் ஒரு ராஜதந்திர தோல்வியை சந்திக்க வேண்டுமா? இதுதான் எங்களுடைய கேள்வி. எங்களுடைய இலக்கல் விடுவிக்கப்படவில்லை. இதெல்லாம் போராட்டம் நாங்கள் அதை ஆதரிக்க வேண்டும். ஆனால் சர்வதேசமும் அரசாங்கமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் எங்களுக்கு எங்கள் மக்கள் தந்த ஆணை அடிப்படையில் நாங்கள் பொறுமையோடு கவனமாக புத்திசாலித்தனமாக தந்திரோபாயமாக ராஜாந்திர ரீதியாக இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பது முடிந்து போகவிடக்கூடாது. அந்த பணியை மீண்டும் எங்கள் மீது சுமத்தப்படக்கூடாது. வன்னியசிங்கம் அவர்கள் தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய உணர்வை கட்டியெழுப்பதிலே ஆரம்பகர்த்தாவாக தந்தை செல்வாவுடன் தமிழரசு கட்சி ஆரம்பித்து தமிழரசு கட்சிதான் இன்று நாங்கள் எல்லாம் தமிழ் தேசியத்தை பற்றி பேசி தமிழ் மக்களுடைய அந்த உணர்வுகள் தேசிய உணர்வுகளை எல்லாம் கட்டியெழுப்புவதற்கும் கட்டியெடுப்பதற்குமாக மூல காரணமாக இருந்தவர். ஊவா மாகாண தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் ஊவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் இவ்வாறான கருத்தினை பதிவு செய்தார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கௌரவ ஆர்மோ தொண்டமான் அவர்கள் கடந்த வாரத்தில் கௌரவ மலிக் சமரவிக்ரம, கௌரவ நவீன் திசாநாயக்க, கௌரவ சனிவரட்ன அமைச்சர்களை சந்திச்சு கம்பெனிக்காரங்களையும் வர சொல்லி அவங்க சமையலத்தையும் வர சொல்லி சம்பள பேச்சுவார்த்தை சம்பந்தமா கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. அந்த கலந்துரையாடல்ல கம்பெனிக்காரங்க ஒரு தொகையை முன் வச்சாங்க. ஆனா அந்த தொகை போதுமானதல்ல என்று கௌரவ ஆர்மோ தொண்டமான் அவர்கள் தெரிவிச்சுட்டு கூடுதலான தொகையை கேட்டிருக்காரு. அந்த சம்பள தொகை என்னங்கிறது நாளைக்கு கம்பெனிக்காரங்க தெரிவிக்கிறேன் இருக்காங்க. அதன் அடிப்படையில் நாளைக்கு கௌரவ ஆர்மோ தொண்டமான் அவர்கள் தலைமையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட குழு இந்த கம்பெனிக்காரங்களோட சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. தொடர்ந்து தொழிலாளிகள் 1 வருஷம் 8 மாச காலமா கூடுதலான பாதிப்பை சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனால நாளைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்குங்கிறத நாங்க எல்லாம் எதிர்பார்க்கிறோம். பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. நுவரெலியா மற்றும் ஹட்டனை பொறுத்தவரையில் 222 தமிழ் பாடசாலை மூலம் உள்ளன. இவ்விரு வலயங்களிலும் சிங்கள மொழி மூல பாடசாலைகள் சுமார் 75 வரையிலே உள்ளன. இந்த நிலையில் நுவரெலியா கல்வி வலயத்தில் சிங்கள மொழி மூலமான கல்வி பணிப்பாளரின் கீழான நிர்வாகம் நடைபெறுவதாகவும் ஹட்டன் கல்வி வலயத்தில் தமிழர் இல்லாத ஒருவருக்கே பதவி வகித்து வருவதாகவும் அம்மக்கள் தெரிவிக்கின்றனர். மேற்படி மாவட்டத்தில் கல்விசார் அனைத்து விடயங்களும் சிங்கள மொழி மூலமே இடம்பெறுவதாகவும் தமிழ் மொழி மூலம் பாடசாலைகளுக்கு சிங்கள மொழி மூலமான பணிப்பாளர்களும் ஆசிரிய ஆலோசகர்களும் சென்று மேற்பார்வை செய்கின்ற நிலை உருவாகியிருப்பதாகவும் மேலும் தெரிய வருகின்றது. நுவரெலியா மற்றும் ஹட்டன் பகுதிகளில் தமிழ்
கல்வி வலயங்கள் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க முடியுமா? மாகாண கல்வி கட்டமைப்பு எதிர்காலத்தில் கல்வி வலயங்களில் எண்ணிக்கையை விரிவுபடுத்த மேற்கொள்ளப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பொழுது 98 கல்வி வலயங்கள் இலங்கை முழுக்க இருக்கின்றன. புதிய மீளமைப்பின் மூலமாக 150 வரைக்கும் செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே அந்த சமயத்திலே இந்த வலயங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல நுவரெலியா மாவட்டத்திற்கு தேவையான கல்வி வலயங்களை மீண்டும் பூகோள அமைவின்படி அமைக்க முடியும். ஹட்டன் மற்றும் நுவரெலியா வலயங்களில் அதிக எண்ணிக்கையிலான தமிழ் பாடசாலைகள் இருப்பதால் மீளமைக்கும் திறனத்தில் அவ்வலயங்கள் மேலும் பிரிக்கப்படுவதால் கல்வி வலயங்களை அமைக்க இடம் உண்டு. கல்வி மீளமைப்பு திட்டத்தை எதிர்வரும் ஆண்டு முதல் தொடங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. கடந்த வருடங்களில் வருடந்தோறும் கல்வி நிர்வாக சேவை உத்தியோகத்திற்கான ஆட்சேர்ப்பு பரீட்சைகள் நடத்தப்படவில்லை. SLES பரீட்சைகள் நடைபெறாததன் காரணமாகத்தான் கல்வி அதிகாரிகள் அங்கு இல்லாததற்கு. மேரியபெத்தம் மண் சரிவில் பாதிக்கப்பட்டு மாக்கந்து தொழிற்சாலையில் தங்கியுள்ள இருவர் பண்டாரவளை நகரில் நேற்று ஆரம்பித்திருந்த சத்தியாகிரக போராட்டம் இன்றைய தினமும் தொடர்கின்றது. பண்டாரவளை நகர பஸ் தரிப்பிடத்திற்கு அருகிலுள்ள சுற்றுவட்டத்திலேயே இவர்கள் சத்தியாகிரக போராட்டத்தை இன்றைய தினமும் தொடர்ந்தனர். மேரியபேத்த தோட்டத்தில் 2 குடும்பங்களாக 2 வீடுகளில் வாழ்ந்து வந்த இவர்கள் மண் சரிவில் சிக்குண்டு தமது பெற்றோர்களை இழந்தனர். இந்த நிலையில் இவர்களுக்கு வீடொன்றை வழங்குவதற்கான பதிவுகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி சகோதரிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். அடுத்த மாசம் 22ஆம் தேதி வீடு ஓபன் ஆக போகுது. அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு வீடு கொடுக்காம பாதிக்கப்படாத மற்றவங்களுக்கு வீடை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதனால பிரதேச காரியாலயத்திலிருந்து மிஸ்டேட் நிர்வாகத்திலிருந்து யாராவது இன்னைக்கு வரந்தட்டியோ இந்த போராட்டத்தை நாங்க நிறுத்த மாட்டோம். எங்களை பாக்குறதுக்கோ யாருமே வரல. நாங்க நேற்று விடிய நாங்க இந்த நடு ரோட்ல தான் நாங்க இருந்ததும் கூட படுத்திருந்ததும் கூட இந்த இடத்துல தான் நாங்க ரோட்ல தான். எங்கட வீடை யாருக்கு போட்டாங்கன்னு சொல்லி தான் நாங்க கேட்கிறோம். நாங்க லைத்துல 12ஆம் நம்பர் லைத்துல 5வது காம்பராவில் உள்ள வீட்டை யாருக்கு போட்டாங்க? ஏன் எனக்கு டெம்பரரி சீட்டா போட்டு தோட்டத்து தூரம் கொடுத்தாரு எங்களுக்கு. நாங்க இந்த முழு பிரச்சனையுமே நடத்துறது எங்களுக்கு ஏஜ் உள்ளவங்களுக்கும் தோட்டத்து நிர்வாகம் அவங்க மேலேயும் தான் நடத்துறோம். முல்லைத்தீவு கொக்களாய் பகுதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு வரும் விஹாரியை ஜனசித்த முன்னணியின் தலைவர் பத்ரமுல்லிய சீலரத்ன தேரர் சென்று பார்வையிட்டார். இதன்போது விகாரையின் நிர்மாண பணிகளுக்காக தேரரினால் சீமேந்து மூடைகள் வழங்கப்பட்டன. இந்த நாட்டில் உள்ள காணிகளை இயன்றளவு ரிஷாட் பதியுதீன் அளிக்கின்றார். எந்த ஒரு அமைச்சரோ பாராளுமன்ற உறுப்பினரோ பிரதமரோ இது தொடர்பில் பேசுவதில்லை. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மாத்திரமே இது குறித்து பேசினார். அவர் காணிகளை கொள்ளையடிக்கும் நடவடிக்கையை நிறுத்திய போதிலும் இவர்கள் திருட்டுத்தனமாக காணிகளை மீண்டும் கைப்பற்றுகின்றனர். இந்த காணிகள் தொடர்பில் மீண்டும் ஆராய்ந்து அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்ளுமாறு ஜனாதிபதியிடம் நான் கோருகின்றேன். இனவாதம் தொடர்பில் பேசுபவர்கள் இனம் தொடர்பில் சிந்திப்பவர்கள் அல்ல. தமது சலுகைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலேயே அவர் இருக்கிறார். மன்னார் மாவட்டத்தில் சிங்கள தமிழ் மக்களுக்கு அமைச்சர் ரிஷாட் பதியுதீனால் அநீதி இழைக்கப்படுகின்றது. இவர் இந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அவற்றை அதிகரிக்கின்றார். வசதியின்மை வாழ்வின் இறுதி தருணம் அல்ல. அவர்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையிலேயே மக்கள் சக்தி திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. ரலபனாவை கிராமத்திலும் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் மற்றொரு திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மோட்டார் சைக்கிள்களை நிறுத்தும் இந்த இடத்திலே மாணவர்கள் நீண்ட காலமாக கல்வி கற்று வந்தனர். மழைக்காலங்களில் மாணவர்கள் இங்கு பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். எனினும் இந்த பாடசாலை மிகவும் பழமையான ஒரு பாடசாலையாகும். அத்துடன் சர்வதேசத்துக்கு இலங்கையின் நாமத்தை கொண்டு செல்ல பிரஜைகளை உருவாக்கிய பாடசாலையாகும். இந்த பாடசாலையில் ஆரம்ப கல்வியை பயின்று இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்த சட்டத்துறையின் பிரபல சட்டத்தரணியான மஹிந்த ரணபாலவும் அதற்கு சிறந்த உதாரணமாவார். இந்த பின்புலத்தில் ரலபனாவு ஆரம்ப பாடசாலையின் கட்டிடத்தை அமைக்கும் பணிகள் மக்கள் சக்தி திட்டத்தினூடாக இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த முறை நாம் இன்னும் நேர்முக தேர்வு நடத்தவில்லை. எவ்வாறு அதனை செய்வது? அது எனது அலுவலகமாகும். அதிலே 5ஆம் ஆண்டு மாணவர்கள் கல்வி கற்கின்றனர். எனவே பாடசாலைக்கு கட்டடம் ஒன்றை அமைத்து தரும் இந்த திட்டம் மிகவும் புண்ணியமானது. எமது வாக்குகளை பெற்றுக் கொண்டவர்கள் இந்த வீதியூடாக எத்தனை தடவைகள் சென்றிருப்பார்கள். எவரும் கண் திறந்து பார்க்கவில்லை. அரசியல்வாதிகள் இது குறித்து கவனம் செலுத்தியிருந்தால் இந்த பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும் அல்லவா? ஏன் அவ்வாறு இடம்பெறவில்லை? அரசியல்வாதிகள் அல்லது அதிகாரிகள் இந்த திட்டங்களை முன்னெடுத்தால் மக்கள் மத்தியில் சந்தேகம் நிலவுகிறது. திருட்டு மற்றும் ஊழல்கள் மூலம் கட்டடத்தின் அரை பகுதியை தமது பைகளில் நிரப்புவர். எனினும் எமது மக்களை இணைத்துக் கொண்டு சிரசு ஊடக வலையமைப்பு முன்னெடுக்கும் இந்த திட்டம் மூலம் அதிகாரிகள் கண்கள் திறக்கப்பட்டுள்ளன.
மாணவர்களின் மகிழ்ச்சிக்காக முன்னெடுக்கப்படும் இந்த திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வை மாணவர்கள் அழகுபடுத்தினர். அதிகாரிகள் கண் திறக்கும் வகையில் சிரசு ஊடக வலையமைப்பு முன்னெடுக்கும் இந்த திட்டம் புண்ணியமானது. இந்த கட்டடத்தை அமைத்த பின்னர் எமது பிள்ளைகளுக்கு சிறந்த முறையில் கல்வி பயில முடியும். இதன் மூலம் பாரிய முன்னேற்றம் ஏற்படும் என்பது குறித்து நினைக்கும் போது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. நாட்டின் இளம் தலைவர்களை கிராம மட்டத்திலிருந்து உருவாக்கும் நோக்கில் பலரது ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இது ஒரு பழைய பாடசாலையாக இருந்தாலும் இங்கு வசதிகள் குறைவாகவே காணப்படுகின்றன. அந்த பிரச்சனையை தீர்க்கும் வகையிலே இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றோம். நாம் இதனுடன் நின்று விடுவதில்லை. மேலும் பல திட்டங்களை உங்களது ஒத்துழைப்போடு முன்னெடுக்க உள்ளோம். அத்துடன் மரநடுகை திட்டமும் இன்று முன்னெடுக்கப்பட்டது. சுமார் 400 குடும்பங்கள் வாழும் சமநலகம மக்களின் குடிநீர் பிரச்சினை தொடர்பில் மக்கள் பல்வேறு தரப்பினருக்கும் முறைப்பாடு செய்திருந்தனர். தேர்தல் காலங்களில் மாத்திரம் வந்து செல்லும் அரசியல்வாதிகளுக்கு இந்த பிரச்சினை தொடர்பில் புலப்படவில்லை. மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் மூலம் வெளிக்கொணரப்பட்ட இந்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்கும் முகமாக குடிநீர் திட்டத்துக்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. இன்றைய அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் பிரதம விருந்தினராக நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி பிரிவின் உதவி முகாமையாளர் ஜெஃப்ரி ஜெபதர்சன் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் ஹட்டன் போலீஸ் பிரிவின் பொறுப்பதிகாரி தயால் திக்வத்துர, ஹட்டன் டிகோயா நகரசபை செயலாளர் பிரியதர்ஷினி உட்பட மேலும் பலர் கலந்து கொண்டனர். சர்வமத தலைவர்களும் கலந்து கொண்டு இந்த திட்டத்துக்கு ஆசி வழங்கினர். அடிக்கல் நாட்டும் நிகழ்வை தொடர்ந்து இந்த திட்டத்திற்கான மக்கள் செயலணியும் உருவாக்கம் பெற்றது. மக்கள் செயலணிக்கான தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகியோரும் இதன்போது தெரிவு செய்யப்பட்டனர். இந்த நிகழ்வில் மரக்கன்றுகளும் நாட்டி வைக்கப்பட்டன. இதேவேளை மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் மற்றொரு செயற்திட்டம் தெளிவத்த பகுதியில் உருவாக்கம் பெற்றது. தெளிவத்தை இலக்கம் 1 தமிழ் வித்தியாலய குழாய் கிணறுக்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. இன்று மாலை 3:30 அளவில் தெளிவத்தை ஸ்ரீ கதிரேசன் ஆலயத்தில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளுடன் மாணவர்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினரை பாடசாலை வளாகத்திற்குள் அழைத்து சென்றனர். பாடசாலை மாணவர்களின் வரவேற்பு நடனத்தை தொடர்ந்து அதிபரின் வரவேற்புரை இடம்பெற்றது. இதன்போது மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்திற்கு மக்கள் தமது நன்றிகளை தெரிவித்தனர். எழில் கொஞ்சம் நீர்வீழ்ச்சிகளை கொண்டமைந்த மலையகத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் தலைவர்கள் நீரின்றி வேதனை அனுபவித்து வந்தனர். இன்று அவர்களின் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அடிக்கல் நாட்டப்பட்டதை தொடர்ந்து மாணவர்களுக்கான புத்தகங்களை மக்கள் சக்தி செயற்திட்ட குழுவினர் வழங்கி வைத்தனர். இந்த 3 நீர்வீழ்ச்சிகளும் ஊவா மாகாணத்தினுடைய இயற்கையினுடைய அழகை எடுத்து எம்புகிறது. 3 நீர்வீழ்ச்சிகளும் அழகாக சுற்றுலா பயணிகளுக்கும் வெளியிலிருந்து வரக்கூடிய மாவட்டத்தினுடைய சுற்றுலா பயணிகளுக்கும் குதூகலத்தை ஏற்படுத்தினாலும் இங்குள்ள மாணவ மணிகளினுடைய குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வாக அமைந்துள்ளதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இதனால்தான் நாங்கள் இந்த மக்கள் சக்தியினூடாக இந்த மாணவர்களுக்கு குடிநீர் திட்டத்தை நாங்கள் பெற்றுக் கொடுக்க முன் வந்திருக்கிறோம். கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்தில் சித்தியடையாத மாணவர்களுக்கு அடுத்த வருடம் முதல் உயர்தரத்தில் கற்கும் வாய்ப்பை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. 2018 ஆண்டு முதல் இதனை ஆரம்பிக்க உள்ளோம். 2017 ஆண்டு பரீட்சையில் தோற்றுபவர்களுக்கு இதற்கான வாய்ப்பு கிட்டும். 2018 ஆண்டு முதல் சாதாரண தரத்தில் கற்ற பின்னர் அனைத்து மாணவர்களுக்கும் உயர்தரத்தில் கல்வி கற்கும் வாய்ப்பு கிட்ட உள்ளது. சாதாரண தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் அவர்களின் திறமைக்கு அமைய கணிதம் மற்றும் விஞ்ஞான பிரிவுகளை தெரிவு செய்ய முடியும். அதேபோன்று சித்தியடையாத மாணவர்களுக்கும் அவர்களின் திறமைக்கு அமைய கலைப்பிரிவிலோ அல்லது தொழில்நுட்ப பிரிவிலோ அல்லது வெவ்வேறு
பதிவுகளிலோ கற்பதற்கான சந்தர்ப்பத்தை பெரும்பாலான முன்னேற்றமடைந்த நாடுகளில் போன்று நாம் ஏற்படுத்திக் கொடுப்போம். அந்த மாணவர்களை நாம் தட்டி விட மாட்டோம். நாம் இந்த வெட்டுப்புள்ளிகளை குறைப்பதற்கு எண்ணி இருக்கின்றோம். அத்துடன் புதிதாக 24 பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கும் நாம் எதிர்பார்க்கின்றோம். இதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் இன்று தேர்தல் ஆணைக்குழுவிற்கு சென்றிருந்தனர். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அமைப்பு நேற்று அங்கு சென்றிருந்த போது ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இன்று வழங்கப்பட்டது. அதன்படி அவர்கள் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவுடன் இன்று அங்கு சென்றிருந்தனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவில் நடத்த வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக இருந்தது. இதனை பிற்போடும் விடயம் தவறானது என்பதை ஆணையாளர் ஏற்றுக்கொண்டார். டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் தேர்தல் நடத்த முடியாவிடன் தாம் இருந்து பலனில்லை என்றும் தாம் ராஜினாமா செய்வதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் கூறினார். இல்லை, அவ்வாறு கூறவில்லை. டிசம்பர் 31ஆம் தேதியாகும் போது இந்த தேர்தலுக்கான ஆரம்ப கட்ட பணிகளை முன்னெடுக்க முடியாவிடன் தேர்தல் ஆணைக்குழு இருப்பதில் பலனில்லை என்று கூறினேன். எல்லை நிர்ணய விடயங்கள் முடிவடைந்து வர்த்தமானில் அறிவித்த பின்னர் நாம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவோம். மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை பற்று பொதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் 1990ஆம் ஆண்டு இடம்பெற்ற படுகொலை சம்பவத்தில் கொல்லப்பட்டவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. 1990ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி மண்முனைப்பற்று பிரதேசத்தில் இடம்பெற்ற படுகொலை சம்பவத்தில் சிறுவர்கள், வயோதிபர்கள், பெண்கள் உள்ளிட்ட 17 பேர் கொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் புதுக்குடியிருப்பில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபிக்கு அருகில் ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தென் பகுதி அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் நாங்கள் இந்த நாட்டினுடைய மக்கள், இந்த நாட்டில் சமமாக வாழ்வதற்கு அருகதை உள்ள மக்கள், அதற்கு ஏற்ற விதத்திலே எங்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். தனித்துவம் பேணப்பட்டு, இனத்துவம் பேணப்பட்டு, இன அடையாளத்தை காப்பாற்றக்கூடிய நிலம் தொடர்பான விடயம் அங்கீகரிக்கப்பட்டு மனித அடிப்படை உரிமைகள் உயரிடம் பெற்றுக் கொள்ளக்கூடியதாகவும், வரலாற்று ரீதியாக இந்த நாடு கண்டிருக்கின்ற இன பிரச்சினை தொடர்பான இணக்கப்பாடுகள் அவற்றை எல்லாம் பிழிந்தெடுத்த விதத்திலே அரசியலமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் எல்லாம் எங்களுடைய மக்களை செலுத்திச் செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லுகின்ற பொழுதுதான் உண்மையிலே எங்களுடைய அஞ்சலிப்பு என்பது அர்த்தமுள்ளதாகும். இப்படியான இந்த நிகழ்வுகள் நிச்சயமாக ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நினைவு கூறப்பட வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. ஏனென்றால் எமது சிறார்களுக்கு கடந்த கால வரலாறு தெரியாது. கன வரலாறுகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன, மறைக்கப்பட்டிருக்கின்றன. அப்படியான அந்த வரலாறுகள் மறைக்கப்பட்ட, அழிக்கப்பட்ட வரலாறுகளை நாங்கள் எமது சமுதாயத்துக்கு எதிர்காலத்தில் அதனை தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு எமது அரசியல்வாதிகளுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இருக்கின்றன. நல்லாட்சி அரசாங்கத்திலே நாங்கள் காணுகின்ற ஒரு நல்ல விடயம் என்னவென்றால், பல போராட்டங்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. பல படுகொலை தினங்களை அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. யாருக்கும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு எதிராக கூட மக்கள் கிளந்தெழக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அரசாங்கத்துக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதுதான் இந்த நல்லாட்சியிலே நாங்கள் கண்ட நல்ல விடயமாக இருக்கின்றதே தவிர, ஏனைய விடயங்கள், கூறிய விடயங்கள் இன்னும் செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4 விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த 4 இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதவான் மாணிக்க வாசகர் கணேசராஜா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதன் பிரகாரம் சந்தேக நபர்கள் 4 அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் தலைவருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன், அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரான பிரதீப் மாஸ்டர் என்று அழைக்கப்படும் எட்வின் சில்வா கிருஷ்ணானந்த ராஜா, கஜன் மாமா என அழைக்கப்படும் ரங்கசாமி கனநாயகம் மற்றும் எம்எல் கலீல் ஆகியோரின் விளக்கமறியலை நீதிமன்றத்தினால் நீடிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பெர்ராஜசிங்கம் 2005ஆம் ஆண்டு மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் நத்தார் நள்ளிரவு ஆராதனையில் கலந்து கொண்டிருந்த போது கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் அளவில் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். ஏறாவூர் இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 3 இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர்.
ஏறாவூர் சுற்றுலா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 3 சந்தேக நபர்களை நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் MIM ரிஸ்வி உத்தரவிட்டுள்ளார். இந்த கொலையுடன் தொடர்புடைய மேலும் 2 நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். இவர்களை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் கொலை சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 1வது சந்தேக நபரையும் நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அவருக்கு ஏற்கனவே எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் நாளைய தினம் சந்தேக நபரை ஆஜர்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏறாவூர் முகாந்திரம் பகுதியில் கடந்த 10ஆம் தேதி தாயும் மகளும் கொலை செய்யப்பட்டிருந்தனர். இதில் குறித்த 34 வயதான மகள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். ஹம்பாந்தோட்டை போலீஸ் தரப்பிலிருந்து தப்பிச் சென்று மறைந்திருந்த இளைஞன் மற்றும் அவருக்கு புகலிடம் வழங்கிய உறவினர்கள் 3 வரை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நெல்லை திருடியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு ஹம்பாந்தோட்டை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டதன் பின்னர் சந்தேக நபரான இளைஞன் போலீஸ் நிலையத்திலிருந்து தலைமறைவாகியிருந்தார். சில தினங்களின் பின்னர் அந்த இளைஞன் பிக்கு ஒருவரூடாக போலீசாரிடம் சரணடைந்தார். தலைமறைவாகியிருந்த இளைஞன் மறைந்திருப்பதற்காக ஒத்தாசை புரிந்த குற்றச்சாட்டின் பேரில் இளைஞனின் சகோதரி மற்றும் உறவுமுறை சகோதரர்கள் 2 கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ரக்பி வீரர் வசீம் தஜுடீனின் உடற்பாகங்கள் மாலபே சைட்டம் நிறுவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக இன்று நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டது. இந்த வழக்குடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கொழும்பு மேலதிக நீதவான் நிஷாந்த பீரிஸ் முன்னிலையில் ஆஜர்படுத்திய பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதம போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரவீந்திர விமலசிறி இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார். இந்த சம்பவம் தொடர்பில் அதிக எண்ணிக்கையானோரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாகவும் பிரதம போலீஸ் இன்ஸ்பெக்டர் குறிப்பிட்டார். முன்னாள் சட்ட வைத்திய அதிகாரி பேராசிரியர் ஆனந்த சமரசீக்கிரவின் கீழ் பணியாற்றிய ஊழியர்களின் மூலம் வசீம் தாஜுதீனின் உடற்பாகங்களை மாலபே சைட்டம் நிறுவனத்துக்கு கொண்டு சென்றதாக பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலங்களில் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி செயலகத்திலிருந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் தொலைபேசி அழைப்புகள் குறித்து தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதம போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரவீந்திர விமலசிறி நீதிமன்றத்துக்கு கூறினார். அத்துடன் இந்த தொலைபேசி உரையாடல்கள் அளிக்கப்பட்டுள்ளனவா என்பதை சந்தேகமின்றி உறுதிப்படுத்துவதற்காக அனுபவமிக்க ஒருவரூடாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதம போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தாஜுதீன் கொலை விவகாரம் தொடர்பான வழக்குடன் தொடர்புடைய சந்தேக நபர்களான முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அனுர சேனநாயக்கம் மற்றும் நாராயண்பிட்ட போலீஸ் நிலைய உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுமித் சாம்பிக்க பெரேரா ஆகியோரின் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ரியோ டி ஜெனிரோ பாராலிம்பிக் விழாவில் பதக்கம் வென்ற இலங்கை வீரரான தினேஷ் பிரியந்த இன்று நாடு திரும்பினார். இதன்போது அவருக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரியோ பாராலிம்பிக் விழாவில் ஆடவருக்கான ஈட்டியெறிதல் போட்டிகளில் ஒரு கை பாதிக்கப்பட்டோருக்கான F46 பிரிவில் தினேஷ் பிரியாந்த வெண்கலப் பதக்கத்தை சுவீகரித்தார். போட்டியில் 58.23 மீட்டர் தூரத்துக்கு ஈட்டி எறிந்த அவர் தனது சிறந்த பெறுதியை பதிவு செய்தார். தினேஷ் பிரியாந்த நாடு திரும்பிய தருணத்தில் இலங்கை இராணுவத்தின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட வீரர்களும் விளையாட்டுத்துறை அமைச்சின் உறுப்பினர்களும் அவரது உறவினர்களும் இணைந்து கொண்டிருந்தனர். உண்மையில் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. என்னுடன் இருந்த சகல ராணுவ வீரர்களும் எனக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். நான் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கவில்லை. தினேஷ் பிரியாந்த விமான நிலைய வளாகத்திலிருந்து ராணுவத்தின் பேண்ட் வாத்திய இசை அணிவகுப்புக்கு மத்தியில் அழைத்து வரப்பட்டார். அந்த விளையாட்டுகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்து நமது அடுத்த பிரதான செய்தியினை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.